நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 195வது வீடியோ. தயவுசெய்து நேயர்களுக்கெல்லாம் வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ வந்து 195வது வீடியோவில் என்ன பேசணுன்னா, 2-3 நாளாக ஒரு அன்பர் டக்குன்னு ஞாபகம் வரல பேர் எனக்கு. ஆனந்த பைரவர் பற்றி பேசுங்க, ஆனந்த பைரவர் பற்றி பேசுங்கன்னார். இந்த பைரவமூர்த்தி கூட இதில் திருவாவூர் ஆதீனத்தை போட்ட புஸ்தகம் இது டோட்டலாக அவருக்காக நான் படித்தேன். திருப்பி இது வாங்கி வச்சா 1500 வருஷம் ஆகிடுத்து. எங்கேயுமே ஆனந்த பைரவருக்கு உண்டான உருவமும் இதுவும் இல்லை. அதில் நம்ம ஆனந்த பைரவ ரிஷி நம்ம சொல்கிறோம் மந்திரத்தில், ஆனால் அதுக்கு ரூபம் கொடுக்கப்படல. அதில் பைரவரோட வாராகி இருக்கா மாதிரிலாம் இருக்குது. அந்த அஷ்ட பைரவர்லேயும் அது வரல. ஸோ வேறு எல்லா பைரவரும் பார்த்தாச்சு. இது மாதிரி இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது என்னாச்சுன்னா, இதில் முக்கியமான முதல் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங். எனக்கு வந்து கார்த்திகை முதல் சோமவாரம் அதை பற்றி பேசுகிற மாதிரி சுவாமி உத்தரவு வர அவருக்காக எடுத்து படிக்க இந்த கதை கண்ணில் தம்பட்டது. எங்கள் அம்மா அந்த காலத்தை சொல்லுவாங்க. திருச்செங்கட்டாங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது சோழ நாட்டில். திருச்செங்கட்டாங்குடி அது வந்து கணபதீஸ்வரன் வேறு பேர் இருக்குது. அது அங்கே ரத்த கலரி ஆகிடுது. விநாயக பெருமானுக்கும் அவர் அசுரனுக்கும் சண்டை போடும்போது அவர் அந்த அசுரனை கொன்னதுனால அந்த ஊரெலாம் வந்து ரத்த கலரி. அந்த ஊர் பேர் திருச்செங்கட்டாங்குடின்னு ஆகிடுது. அதனால அந்த பேர் வந்திருக்கு. அந்த ஊரில் ஒரு பெரிய மகான் வாழ்ந்திருக்கார் அந்த காலத்தில். அவர் வந்து பரஞ்சோதின்னு பேர். அவர் பேர் நாயனார் வரும்போது வேறு பேர் வந்துடுது அவருக்கு. இந்த பரஞ்சோதி ராஜாவுக்கு மினிஸ்டராக இருக்கார். அவர் சோழராஜாவுக்கு எந்த ராஜான்னு பேர் போடலதில், நான் அப்படியே சொல்கிறேன். சோழராஜாவுக்கு மினிஸ்டராக இருந்தார். அவர் தான் வந்து நார்த் இந்தியாவெலாம் போய் ஜெயிச்சுட்டு வர்றார் ராஜாக்காக. அங்கே நவநிதிகளும் கொண்டு வர்றார் நார்த் இந்தியாவில். வாத்தாப்பியிலேருந்து கணபதியை கொண்டு வந்து அவர் தான். வாத்தாப்பி கணபதின்னு பாட்டு பாடுறா இல்லையா, அந்த கணபதியை அந்த வாத்தாப்பின்ற இடத்துல அந்த சாளுக்கியர்களை ஜெயிச்சு கொண்டு வந்தது அவர் தான். ஸோ அவர் வந்து நிறைய ராஜாக்கு இப்போ யானைப்படை, குதிரைப்படை, இந்த நவநிதிகள் இதெல்லாம் கொண்டு மணிகள் நவரத்தனங்கள்லாம் கொண்டு கொடுப்போம். ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, பெரிய சிவபக்தராச்சேவர். அப்போ ராஜா ஃபீல் பண்ணுறான், நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவரை போய் அமிச்சோமா போருக்கு. ஜெயிச்சு வந்துட்டா. ஜெயிச்சு வந்து ராஜாவுக்கு நிறைய ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து திருவெண்காட்டு நங்கைன்ற இந்த பரஞ்சோதிக்கு மனைவி யார் வாக்கிறாங்க. அவரோட பிஹேவியருக்கு ஏற்ற பொண்ணாக வராகும். இப்போ பார்க்குறோம், பொண்களே கிடைக்க மாட்டேது பையனுக்கு. எந்த காஸ்ட்லையும் பார்த்தா அப்படிதான் இருக்குது. பொண்களே இல்லை இப்போ. இப்போ அந்த காலத்தில் கணவன் மனைவிக்கு மேட்ச் ஆகணும். அதாவது அவன் என்ன நினைக்கிறானோ செய்யணும். அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தா அமைஞ்சது. இப்போ எல்லாமே ஐடி கம்பெனிங்க எங்கே வெளிநாடு ஓடிடுறதா. பொண்கள் நிறையா படிக்கிறது, பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேன்றது. அது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இப்போ பேசுகிறவா எல்லாருமே இந்த ரிப்போர்ட்டு தான் வருது. எனக்கு என் கஷ்டமாக தான் கேட்குறதுக்கு. கம்மிங் டு தி சப்ஜெக்டு. ஸோ இந்த திருவெண்காட்டு நங்கை கணவனுக்காக ரொம்ப அப்படி பாடுபடுறாவோ. ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. சிவனை எல்லாம் பிரார்த்திச்சு அவளுக்கு ரொம்ப அழகான குழந்தை பிறக்கிறது. சீராளன் பேர் இந்த குழந்தை பேர். அந்த பையனுக்கு சீராளன் பேர் வச்சு ரொம்ப கொண்டாடுறா. நல்ல வசதியான குடும்பம், நல்ல ஜனங்களுக்கு தான் தானம் பண்ணுறா, உணவெல்லாம் சமைச்சு போடுறா எல்லாருக்கும். அதாவது இப்போ பண்ணுறம்மா பார்ட்டி கீட்டிங்க, இப்போ கேட்ரிங் போட்டால் கொண்டு இறக்கிடுறான், அவனே சர்வீஸ் பண்ணிட்டு போயிடறான் எல்லாத்தையுமே. ஸோ இவாளுக்கு லேடிஸ்க்கு வேலையே கிடையாது. இப்போ அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஆத்து மனுஷாலே வேலை செய்வாள். எந்த குடும்பத்திலும் சரி, அந்த இடம் இல்லை, எல்லார் வீட்லேயுமே வந்து அவள் செய்வாங்க. ரொம்ப அன்போடு பரிமாறுவாள். அந்த மாதிரி ஊர் மக்களுக்கெல்லாம் அவள் வந்து நிறைய நன்மைகளை பண்ணியிருக்கா அவள். அந்த ஒரே குழந்தை சீராளன்ற பேர். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்குது. அவர் வந்து ஈஸ்வரனுடைய மேலே அதீத பக்தியாக இருக்கார். இது வந்து கைலாயத்தில் பரமேஸ்வரனுக்கு கேட்குறது. இவரை பற்றி இப்படி சொல்கிறாள், ஐ வாண்ட் டு டெஸ்ட் ஹிம் என்றார். எப்படி வர்றாருன்னா, பைராகின்னு ஒரு இது இருக்குது. அதாவது காளாமுகம் ஒன்று இருக்குது. சைவத்திலேயே பல பிரிவுகள் இருக்குது. இந்த அகோரியெல்லாம் சொல்கிறாள், அதெல்லாம் சைவத்தில் வந்து தான். ஸோ அது கொஞ்சம் கேட்குறதுக்கு பயமாக இருக்கும். வாமாச்சாரம்லாம் அவள் மாம்செல்லாம் சாப்பிடுவா அந்த வட இந்தியாவில். அதனால் அவளுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த பல வகை பிரிவில் நம்மளாம் சுத்தம் செய்வோம். அங்கெல்லாம் போகும்போது இது மாதிரி இருக்குது. அதில் இந்த பைராகி வேடத்தில் வரார். அவள் எப்படி வரார் பாருங்கள். இது மாதிரி முழு சட்டையை அணிஞ்சுட்டு இருக்காராம். இது மாதிரி சூலம் வச்சுருக்கார்.
கையில் ஜபமாலை வச்சுட்டுருக்கார். ஒரு பாத்திரம், பானை பாத்திரம், தண்ணி குடிக்கிறதுக்காக இது தண்ணியை என்னத்தை குடிப்பாரோ அது. அப்போ அந்த கபால மாலை போட்டிருக்கார். எலும்புகளான இது போட்டிருக்கார். கண்டத்தை, அதாவது நீலகண்டன் இல்லையா, கண்டத்தை மறைக்கிற மாதிரி வர பவளம் அந்த மணிகள்லாம் அவர் போட்டிருக்கார். சட்டை அணிஞ்சுன்னு வர்றார். பைரவர் வரும்போது சட்டை அணிஞ்ச ஒரே தோற்றம் இந்த இந்த அந்த ஊர்லாம் நடந்திருக்கு. சட்டைன்னா ஃபுல் அங்கி, அது நார்த் இண்டியன் ட்ரெஸ்ஸு. இங்கே இந்த பட்டை போட்டுட்டு இதுலேருந்து வரைக்கும் கவுனாட்டு இருக்கும். சாய்பாபாவில் புட்டபத்தி சாய்பாபா போட்டுருந்தாரு, அது மாதிரி தான் இருக்கும். கழுத்துலேருந்து கால் வரைக்கும் இருக்கும் ட்ரெஸ்ஸு. அது தனியாக வேஷ்டி அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சட்டை அணிந்து வந்தார்னா இதுதான் சட்டைன்றது, அந்த கால சட்டை. நம்ம நினச்சோம் இப்போ ஃபுல் ஆம்ஸ் போட்டுக்கலாம், அது இல்லை. அதுக்கு பெல்ட்டு வேணும், பேண்ட்டு வேணும், அதில் அப்படி கிடையாது. ஃபுல் அங்கி. ஸோ காலில் சலங்கையெல்லாம் கட்டிட்டு அப்படி வரார். அப்படி அங்கே அத்தி மரம் தான், ஆத்தி மரம்னு சொல்கிறது. அங்கே இடத்துல இருக்கார். அன்றைக்கே பார்த்து அவருக்கு தெரியும், பரமேஸ்வரனுக்கு தெரியுமே எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு. இவள் டெய்லி அதிதி போஜனம் பண்ணி தான் அவள் சாப்பிடுவாங்க. குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா, காத்தால பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் கொடுத்து அனுப்பிச்சிட்டா. குழந்தைய சீராளம் ஸ்கூல் போயிடுத்து. ஸ்கூலுக்குலாம் இருந்தது அந்த காலத்தில் குருக்களை மாட்டம் இருந்தது. ஒருத்தர்கிட்ட பாடம் படிப்பாலாம். ஸ்கூல்லாம் தனியாக பில்டிங்கெல்லாம் இருக்காது, தனியாக அது பர்ணசாலையாக இருக்கும். அங்கே படித்து குழந்தை போயிடுத்து, ஸ்கூலுக்கு போயிடுத்து. நிறைய சின்ன குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறது. ஸ்கூல்ன்றது இந்த இப்போ ஃபீஸ் வாங்கி கட்டுறாள், அது மாதிரிலாம் இல்லை. அங்கே சாதாரண இது பள்ளிக்கூடங்கள் இருந்தது நிறையா அந்த காலத்தில். அது மெயின்லி இறை சப்ஜெக்ட் தான் போதிச்சது தான் அந்த காலத்தில். நியாயம், தர்மம் இதெல்லாம் போதிச்சுருந்துருப்பாள் அந்த காலத்தில். மந்திரங்களும் அதாவது இந்த பாட்டு, தேவார பாடல்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாள். அந்த மாதிரி அந்த சீராள ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மா அவன் தேடி பார்க்குறா. காத்தால் 8 மணி ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு. நோ படி இஸ் ஃபவுண்டு அந்த சீட்டு. நான் அது அவளுக்கு ஆகாரம் பண்ணப்போ இவன் சாப்பிட்ணும். சுற்றி அவர் போகிறார். கோவில் அங்கே சிவன் கோவில் இருக்குது, அங்கேயே போய் தேடி பார்க்குறார், ஆளை காணும். அது மாதிரி இருக்கும்போது பைரவர் வர்றார். பைராகி வேடத்தில் இந்த பைரவரான பரமேஸ்வரன் நிற்கிற கதை வாசல் நிற்கிறார். அம்மா பௌத்தி பிக்ஷாந்திகின்றார். வாங்குவோன்னு சொல்லிட்டு திருவெண்காட்டு நங்கை என்னன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த மாதிரி நான் 6 மாதத்துக்கு ஒரு தான் சாப்பிடுவேன். எனக்கு மனசு தோண்டி இந்த வீட்டில் உங்களால் பிக்ஷை கேட்குறேன். ஐயோ அவர் வெளியில் போயிருக்காரு, அப்போ நான் சாப்பிட முடியாது. ஆண்மகன் வீட்டினுடைய தலைமகன் இருக்கணும், அப்போ தான் நான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி இந்த ஆத்தி மரத்தாண்ட போகிறேன். கோவில்கிட்ட இருக்குது. அவரை வந்தால் அங்கே பார்க்க சொல்லுங்கள். இட் இஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. ஒன்ஸ் இன் 6 months தான் நான் சாப்பிட்றத. அவர் ஆற்றுக்கு யாருமே கிடைக்கலன்றார். இப்போ திருவெண்காட்டு எனக்கு சொல்லி இப்போ தான் போனார் அவர். அந்த மரத்தாண்ட உட்காந்துட்டு பாரா ஓடுறார் அவர். யார்? பரஞ்சோதி போய் பார்க்குறாரு. அங்கே உட்காந்துருக்கார். பல பொலி ஒரு தேஜஸோடு உட்காந்துருக்கார் அவர். நீங்கள் உணவு இருந்தோன்ற அப்போ சொல்கிறார் அவர், 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு சாப்பாடு ஒரு நாள் தர முடியுமான்னு முதல்ல பார்த்துக்கணும். என்னென்னா நான் பசுவை சாப்பிடுவேன். பசுனா பசுமாடு இல்லை, அதை உயிரோடு உள்ள மனுஷால தான் சாப்பிடுவேன்றார் அவர். அது அப்பா அம்மாவுக்கு ஒரே குழந்தையாக இருக்கணும். அது சொல்கிறார், கண்டிஷன் சொல்கிறார். அது அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைய நீராட்டி எல்லாம் பண்ணி அது அதுவும் குழந்தையும் அழக்கூடாது, அப்பா அம்மாவும் அழக்கூடாது. அந்த குழந்தைய கறி சமைச்சு போடணும். எனக்கு சாதம் இதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி பண்ண முடியுமா? நீங்கள் ஆள் கிடச்சதே எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம், பாரு நான் பண்ணி போடுறேன்றார். வார்த்தை மாறக்கூடாதுன்றார் பரமேஸ்வரன். சரி, ஆற்றுக்கு கழிச்சு வந்துடுறா. மனைவி வீட்டு சொல்கிறார். சரி, நான் அவள் மனோதிடம் உள்ள பெண்மணியோ, சரி பண்ணலாம் அப்படின்றார். சரி, ஸ்கூல்லேருந்து அழிச்சு வரணும் குழந்தையன்றா. சரி, அப்பா போய் அழிச்சு வர்றார் குழந்தைய. திருப்பி அந்த அழுக்கெல்லாம் உடம்புல அழுக்க அரண்யான் கயிறுலாம் தூசு தும்பெல்லாம் இருக்குமே, அரணா கயிறு. ஸோ அதெல்லாம் தொடச்சி கிடச்சி இது பண்ணி இந்த பையனுக்கு காது அடியிலெல்லாம் அழுக்கு இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி பையனை பொலிவாக மாற்றிடுறா. மாற்றினோடனே அந்த பையன்கிட்ட சொல்லிடுறா, உன்னை கறி சமைச்சு போட போகிறோன்னு. அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியல. அப்பா கட்டிய மாரோட கணிச்சிக்கிறார் பையனை. அம்மா காலை பிடிச்சிக்கிறார். அவள் அருவாமனை வச்சு நறுக்கிறான் குழந்தைய. தலை தொண்டா போயிடுறது. தலைக்கறி உதவாதுன்னு சொல்லிட்டு தலையை தனியாக எடுத்து வச்சிடுறான். அதை திருவெண்காட்டு நங்கை இந்த உடம்பு இதை பீஸாக பண்ணி சமைச்சிடுறா குழந்தை. இதை சமைச்சிட்டு ரெடியாக, எனக்கு பசிக்கிறதே ரெடியாகிட்டான்னு கேட்குறாரு அவர்.
சரின்னு சொல்லிட்டு இல்லை ரெடி ஆகிட்டு வா சாமி. அப்போ பார்க்குற இந்த பண்டங்களாங்க போய் பெரிய வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருக்கா ஒரு ஸ்டூலில். பார்க்குறாரு, எல்லாம் சமைச்சிருக்காளா? நல்லா சமைச்சிருக்கோன்ற. சரி இலையை போட்டுக்கோன்ற. இலையை போட்டு உட்காந்துட்டார். நீங்களும் சாப்பிட்ணுன்றார் அவரை. வேறு அப்பங்காரனை பரஞ்சோதியை நீ வந்து உட்காந்து சாப்பிட்ணுன்றார். இல்லைன்னா சாப்பிட முடியாது என்னால், நான் மட்டும் தனியாக சாப்பிட மாட்டேன்றார். அப்போ அவர் சொல்கிறார், அடியார் கூட்டத்துலேயும் யாராக கூப்பிடுவான்றார். இந்த சாப்பாடு யார் சாப்பிடுவா? அதை வெஜிடேரியன் ஃபுட்டே சாப்பிட்றது கஷ்டம். இது பிள்ளைக்கறி அடியார் கூட்டத்துக்கு. அப்போ சொல்கிறார், எனக்கு வந்து குழந்தை இல்லாத வீட்டில் சாப்பிட மாட்டேன்றார். இப்போ இருக்குது ஒரு குழந்தை தானே. இல்லை இப்படி அவனை கூப்பிடுன்றா. ஸோ அப்பா அவன் இந்த மாதிரி அவன் என்ன செய்யல, அழுதான் தெரியும், அழக்கூடாதுன்றார். சரி வாசலில் போய் சீராளா வா வான்னு கூப்பிட்றா. அம்மா கூப்பிட்றா, அப்பா கூப்பிட்றா. ஸ்கூல்லே ஓடி வருது இந்த பையன், ஓடி வந்துடுறது. அம்மா அப்பான்றது கட்டி அணைச்சிக்கிறா. ஹாலில் வந்து பார்க்குறா. இந்த கூடத்துலேருந்து பார்த்தா அந்த கறியை மூதெல்லாம் காணுவாங்க. இதுக்குள்ளே என்ன சொல்கிறார் அவர், அந்த தலைக்கறி என்ன ஆச்சுன்னு கேட்குறா. தலையை என்ன பண்ணாரு? இல்லை உங்களுக்கு உதவாதுன்னு, நான் அதை சாப்பிடுவேன், விரும்பி சாப்பிடுவேன்றார் அவர். அப்போ சந்தனம் மங்கைன்னு சொல்லிட்டு அவள் சமையக்காரி, அவளை கூப்பிட்றா. அவள் சொல்கிறா, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன கேட்பேன்ட்டு, எதுக்கு கூட தனியாக சமைச்சு வச்சுட்டாங்கன்றாங்க. அதையும் கொண்டு வச்சிடுறா. அவள் தலைக்கறி தனியாக சமைச்சிருக்கா, உடம்பு கறியெல்லாம் தனியாக இருக்குது. எப்போத்தையும் டிசப்பியர்டு, ஒன்லி அன்னம் மட்டும்தான் இருக்குது தேயிலையில். இப்போ சரி அந்த குழந்தை முழுசாக வந்துடுத்து. இவாளுக்கு வந்து அப்போ தான் புரியுது வாழ்க்கை வந்து பரமேஸ்வரன் சொல்லிட்டு ரிஷபார் ஓடுறா. ஸ்கந்தனோட மேலேருந்து காட்சி அளிக்கிறார் பரமேஸ்வரன் பார்வதியும். இந்த திருச்செங்கட்டாங்குடியில் கணபதீஸ்வரத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்தது. இவர் தான் பரஞ்சோதி முனிவர் தான் சிறுத்தொண்ட நாயனாராக மாறுறார். 63 நாயன்மார்களில் சிறுத்தொண்டர் அப்படின்றவர் ஷீராளன் சிறுத்தொண்டர் கதை. இது வந்து சோழ நாட்டில் நடந்தது. இது உண்மையாகவே நடந்தது. 63 நாயன்மார்களை அம்மாவும் அப்பாவுமே பிள்ளைய கறியாக சமைச்சு போட்டா சமைக்க. அப்போ அவர் சொல்கிறார், நீ வந்து என்னை அடைவாய் சொல்லி அந்த வேலைக்காரிக்கு முக்கியம் கொடுத்துட்றாரு. கறி சமைச்சால அவள் சந்தேகப்படல. இப்போ எல்லாம் நடக்குமா? அது உடனடியாக அவள் வந்து பேட்டி கொடுத்துருவோ தனியாக கறி, இவாளை அரெஸ்ட் பண்ணி போயிடுவா. அந்த காலத்தில் ஏதோ ஒரு தெய்வ செயல்னு சொல்லிட்டு அவள் வாயை மூடி பண்ணி சர்வ் பண்ணுறா. யார்? இந்த சந்திரமங்கைன்றவா. ஸோ திருவெண்காட்டு நங்கை பரஞ்சோதி முனிவர்னு சொல்ல முடியாது, அந்த பரஞ்சோதி நாயனார், அவர் தான் சிறுத்தொண்டர் நாயனார் மாறுறார். அந்த குழந்தை, அந்த வேலை சந்திரமங்கைன்னு இந்த வேலைக்காரி எல்லாருக்கும் மோட்சம் வந்துடுறது சொல்கிறது. ஸோ இந்த இன்சிடெண்ட்டு திருச்செங்கட்டாங்குடியில் நடந்தது. இந்த கார்த்திகை முதல் சோமாவாரத்தில் நடக்கலை. இது வந்து சித்திரை திங்களில் நடந்த மாதிரி சொல்லப்படுறது. இதில் 2 கருத்து இருக்குது. இல்லை இந்த நடந்த நமக்கு தேவையில்லாது. ஒரு இடத்துல ஐப்பசி மாதம் போட்டிருக்கு. 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றது ஐப்பசியில் சாப்பிடுவேன்றார் அவர். ஒன்ஸ் இன் 6 months நான் வந்து இந்த பசுக்கறி தான் சாப்பிடுவேன்றார். பசுன்னா ஆடுகளை அப்படி நினச்சக்கூடாது. நம்ம நரமாம்சம். ஏன்னா வந்தது அப்படி தான் வந்திருக்கார். பைராகி வேடத்தில் வந்ததுனால அவர் வந்து, அதனால் அவர் எங்கேருந்து வந்திருக்கான்னு கேட்கும்போது நான் உத்தராபதின்றார் அவர். உத்தரம்னா வடக்கு, வடதிசையெல்லாம் வந்திருக்க, இமயமலையெல்லாம் வந்திருக்கேன்றார். ஸோ அந்த ஊர் சுவாமி பேர் உத்தராபதீஸ்வரர். உத்தராபதினா எங்கே இருக்குன்னு நான் ரொம்ப நாள் நினச்சிப்பேன். இன்றைக்கி படிக்கும்போது அந்த உத்தராபதின்றது வந்து அங்கே திருச்செங்கட்டாங்குடியில் இருக்கிற இந்த கணபதீஸ்வரத்தில் அந்த சிவன் கோவிலுக்கு சாமி போய் உத்தராபதி. ஸோ தனியாக ரொம்ப ஃபேமஸ் அது. அங்கே சட்டை அணிந்த பைரவர் இருக்கார். இது வந்து இந்த கார்த்திகை முதல் சோமாவாரத்தில் இந்த கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் படங்கள்லாம் போட முடியல எனக்கு. டக்குனு இவர் தான் மெயினாக பைராகி. இந்த பைரவர் எப்படி வந்தார்னா, இந்த பைராகி வேடத்தில் வந்தார். சட்டை அணிந்து கையில் வந்து அந்த தீர்த்த பாத்திரமும் அக்ஷமாலையும் சூரத்தையும் சரியுண்டு அதில் டம்மரூர் வச்சுருக்கார். அது போடல நான் அதில். இதில் மூல நூலில் எப்படி இருக்கோ, இந்த திருவாவூர் ஆதீனத்தில் இந்த புத்தகத்தில் என்ன படம் கொடுத்தானோ அப்படி நான் போட்டிருக்கேன். இது வந்து அந்த ஊர் ராஜகோபுரத்தில் சுதபிம்பமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 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 உருவம் திருச்செங்கட்டாங்குடி போகிறவா கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அற்புத செயல்கள்லாம் நடந்திருக்கு. பரமேஸ்வரன் வந்து இமயமலையில் தோன்றினாலும் அவர் வந்து நிறைய திருவிளையாடுகள் வந்து தமிழ்நாட்டில் தான். அதுக்கு தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி திருப்பி சொல்கிறார், எந்நாட்டுக்கு விரைவாக போற்றி. அது வேறு, தமிழ்நாடு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கு. நிறைய இன்சிடென்ட் இங்கே தான் நடந்திருக்கு. ஒவ்வொரு இது இன்சிடென்ட்டை பார்த்தா புல்லரிக்க மனசு.
இது படிக்கும்போதே எங்கள் அம்மா சொன்ன கதை தான் ஞாபகம் வந்தது. எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருக்கேன் அந்த கதையை, 100 தடவை கேட்டிருப்பேன் அந்த கதையை நான் அவர்கிட்ட. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மகாபைரவர் இந்த புஸ்தகத்தை சொல்லும்போது அவருக்கு அந்த அன்பருக்கு சொல்லிடுறேன், ஆனந்த பைரவருக்கு ஒரு ரூபமெல்லாம் இல்லை அதில், அதையும் சொல்லிடுறேன். ஸோ இவர் வந்து அந்த அந்த மந்திரத்துக்கு உண்டான ரிஷியும் போது ஆனந்த பைரவ ரிஷியும் போட்டிருப்பான் சொல்லுதில்ல. ஸோ அதுக்காக கேட்குறாரு அவர். ஆனால் அந்த மாதிரி இல்லை அதில். எல்லா பேஜஸ் நான் பார்த்துட்டேன், படங்களும் இல்லை, எதுவும் இல்லை. அதையும் சொல்லி இன்றைக்கி இந்த பரஞ்சோதி என்ற அந்த அமைச்சராக இருந்தவர் சோழராஜாவுக்கு சிறுத்தொண்ட நாயனாராக மாறவர், அவருக்குள்ள சீராளன், அவர் மனைவி வந்து சொன்ன இப்போ திருவெண்காட்டு நங்கை, அந்த வேலைக்காரி சந்தனமங்கை, இவாளை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். இது உண்மையாகவே தமிழ்நாட்டில் நடந்த இன்சிடென்ட். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இதை சொல்லி நான் வந்து 195வது வீடியோவை நிறைவு செய்கிறேன்.